டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆக்ரோஷமான உரைக்கு பின்னர் உலகளாவிய ரீதியில் தலைவர்களினுடைய எதிர்ப்பலை கிளம்பி இருக்கின்றது. முதலாவது ஈரானினுடைய பாராளுமன்ற தலைவர் முகமது பக்கர் ஹலிபாவினுடைய குரல் மிகவும் ஆக்ரோஷமானதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபருக்கு அவர் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கையில், நாங்கள் இப்பொழுது 7 மில்லியன் ஈரானியர்கள் உங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதற்கு தயார் என்று எங்களிடம் பதிவு செய்திருக்கின்றார்கள். நீங்கள் எங்களுடைய மண்ணுக்கு வருவீர்களாக இருந்தால் அதைவிட பெரிய விலை கொடுக்க மாட்டீர்கள் என்று எச்சரித்திருக்கின்றார். 18 வயதில் தான் துப்பாக்கியுடன் களம் வந்ததாகவும் தன்னுடைய தாய் நாட்டை காப்பதற்காகவே தான் வந்ததாகவும் அவர் கூறுகின்றார். நீங்கள் ஈரானுக்குள் இறங்குவீர்களாக இருந்தால் ஒரு வீட்டினுடைய குடும்ப தலைவன் உங்களை எதிர்கொள்வான் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அந்த குடும்பமே உங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆயுதங்களுடன் தயாராகத்தான் இருக்கின்றது என்று கூறிய அவர், தன்னுடைய சொந்த தம்பியாகிய ஹசன் இந்த நாட்டிற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார் என்றும், திரும்பி வரவே முடியாத இடத்திற்கு இன்று அவர் சென்று விட்டார் என்றும், அந்த வலிகளை சுமந்துதான் தாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் என்றும், தங்களுடைய ஈரான் என்கின்ற தாய்நாடே தங்களுக்கு எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்றும், நாங்கள் அதற்காக எந்தவித விட்டு கொடுப்பும் சமரசமும் இன்றி இரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார். எங்கள் இரத்தம், நாங்கள் வாழும் காலம், எங்களுடைய மகிழ்ச்சி எல்லாவற்றையும் ஈரான் என்கின்ற இந்த தேசத்திற்காக இழக்க தயாராக இருக்கின்றோம். நீங்கள் நினைத்தது போல எதுவும் நடக்காது. நாம் வெறுமனே வீரவசனங்களை பேசுபவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது. நாங்கள் இரத்தம் சிந்த தயாரானவர்கள் தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்று நாங்கள் எங்களுடைய நாட்டிற்காக இரத்தம் சிந்தினோம், இன்று இரத்தம் சிந்துகின்றோம், நாளையும் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் ஈரானில் கால் வைத்தால் நீங்கள் நினைப்பதை விட பாரதூரமானதாக எதிர்வினை இருக்கும் என்று அவருடைய பதிவு கூறியிருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய மேகா அணியில் முன்னணி பிரச்சாரகர்த்தாவாக இருந்த மயூரி ட்ரெய்லர், இவர் டொனால்ட் ட்ரம்புடன் இப்பொழுது பிரச்சனை பெற்றிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய நாட்டு மக்களுக்கான 20 நிமிடங்கள் கொண்ட உரையை தொடர்ந்து தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றும், அங்கு போர் 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 என்ற ஓலமே கேட்டுக்கொண்டிருந்ததே அல்லாமல் உருப்படியாக எதையுமே காண முடியவில்லை என்று சலிப்படைந்திருக்கின்றார். அமெரிக்காவில் உயர்ந்திருக்கின்ற வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டிய கடமையை டொனால்ட் ட்ரம்ப் செய்யவில்லை. எரிபொருள் விலைகள் உயர்ந்திருக்கின்றன, அவற்றை குறைப்பதற்கான வழிமுறைகள் எதையும் செய்யவில்லை. வெறுமனே போர் போர் என்று ஒப்பாரி வைத்து, இதே ஒப்பாரி இன்று மத்திய கிழக்கில் கேட்கின்றது, அதையே அமெரிக்காவிலும் ஒப்பாரி வைத்து என்ன பயன் இருக்க போகின்றது என்று கேட்டிருக்கின்றார். அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற இப்போதைய 40 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கடனை அடைப்பதற்கு என்ன வழி என்று கூறாமல் மேலும் கடன்படுவதற்கான வேலையை தான் செய்திருக்கின்றீர்கள் என்றும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அமெரிக்காவிலிருந்து கவுன்சில் ஆஃப் அமெரிக்கன் இஸ்லாமிக் ரிலேஷன் என்கின்ற அமைப்பு CAIR என்பது கடுமையான கண்டனத்தை டொனால்ட் ட்ரம்பிற்கு வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அங்கிருக்கும் செல்வங்களை எல்லாம் அழித்து ஒன்றுமே இல்லாமல் செய்து அனைத்து முன்னேற்றங்களையும் துடைத்தறிந்து கற்காலத்தில் மனிதன் எப்படி எதுவும் இல்லாமல் வாழ்ந்தானோ அது போன்ற ஒரு வாழ்க்கைக்குள் ஈரானை தள்ளுவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய பேச்சில் பேசியிருக்கின்றார். இது முஸ்லிம் எதிர்ப்பு பேச்சு, துவேஷம் மிக்க பேச்சு, மனித தன்மையை இழந்த ஒரு பேச்சாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு பேச்சை பேசியவருக்கு நிதியை வழங்கி போருக்கு மேலும் செல்லுங்கள் என்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் ஒரு காலமும் ஆதரவை வழங்கக்கூடாது என்று கேட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்செட் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு செல்லுவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதையே தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தினுடைய தலைமை வாசகமாக போட்டிருக்கின்றார். இவர் மீது போர்க்குற்ற நடவடிக்கையை அமெரிக்காவே எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். சிவில் கட்டமைப்புகளை தாக்குவதாக கூறுவது போர்க்குற்றம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அமெரிக்க மக்களினுடைய விருப்பத்திற்கு மாறாக அமெரிக்க படைகளை ஈரானுக்கு எதிரான போருக்காக அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய வழிகாட்டலில் அமெரிக்கா என்கின்ற தேசத்தை தேவையற்ற ஒரு போருக்குள் முடக்கி வைத்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம். அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபரனுடைய பேச்சிற்கு எதிர்குரலை வெளியீடு செய்திருக்கின்றார்கள். நேற்று ஊடகவியலாளரிடையே பேசுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரான் கோர்முஸ் நீரிணை தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் டொனால்ட் ட்ரம்பிற்கு சினத்தை ஏற்படுத்தி இருந்தன. அவர் முன்னர் ஒரு தடவை 2025 ஆண்டு மே மாதம் விமானத்தில் இறங்குகின்ற பொழுது பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான் அவர்களினுடைய பாரியார் அவருடைய கன்னத்தில் அடித்தது போல அல்லது கன்னத்தில் தள்ளிவிட்டது போன்ற ஒரு புகைப்படம் வெளியாகி பிரான்சிய அதிபருக்கு அவர் அடித்தார் என்று ஒரு செய்தி பரவியது தெரிந்ததே. அதை ஞாபகப்படுத்தி பிரான்சிய அதிபர் தன்னுடைய மனைவியால் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அவர் தாடையில் வாங்கிய அடியினுடைய காயம் இன்னமும் ஆறவில்லை போல் இருக்கின்றது என்று கூறி டொனால்ட் ட்ரம்ப் கொலீர் என்று சிரித்திருக்கின்றார். இந்த கேலி பேச்சிற்கு பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரான் கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இது நாகரிகமான கருத்தல்ல, அதிபர் பதவியில் இருக்கும் ஒருவரின் தரத்திற்கு ஏற்றதும் அல்ல என்று கூறியிருக்கின்றார். மேலும் அவர் கூறுகின்ற பொழுது கோர்முஸ் நீரிணையை அமெரிக்க அதிபர் குறிப்பிடுவது போல படையெடுத்து சென்று கைப்பற்றி அதை மீட்டு இயல்பு நிலையை கொண்டு வர முடியாது. இருந்ததையும் கெடுத்ததாகத்தான் அது முடிந்துவிடும். கோர்முஸ் நீரிணையை கைப்பற்றுவதாக இருந்தால் மிக நீண்ட போரை நடத்த வேண்டும். ஈரானில் ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய அதிகாரம் முற்றாகவே இல்லாமல் செய்ய வேண்டும். அது தவிர அங்கிருந்து ஒருவர் கூட தாக்குதலை நடத்தாத நிலையை உருவாக்க வேண்டும். இதற்கு பெரும் பணமும் பெரும் காலத்தின் செலவும் ஏற்படும். எனவே இது சாத்தியமானது அல்ல. பேச்சுக்களின் மூலம்தான் இதை தீர்க்க வேண்டும். ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சாதாரண கப்பல்களை மூழ்கடித்து விட்டு போய்விடும். அப்படியான ஆபத்துள்ள இடத்தில் போரின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்றும் சாத்தியமற்ற ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் கருதுகின்றார் என்ற பொருள்பட தங்களால் இதில் ஈடுபட முடியாது என்று நிராகரித்திருக்கின்றார். ஜெர்மனி நிராகரித்தது, பிரிட்டன் நிராகரித்தது, பிரான்ஸ் நிராகரித்தது, இத்தாலி நிராகரித்தது. எல்லோருமே இங்கு வர மறுக்கின்றார்கள் என்பதனால் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஐரோப்பாவை கைவிட்டு ரஷ்யாவுடன் கூட்டாளியாகி சீனாவுடன் நண்பனாகி ஐரோப்பிய நாடுகளை உதறி தள்ளினாரோ அதற்கான பழிக்கு பழி வாங்குவது போல இப்பொழுது ஐரோப்பிய நாடுகள் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த இடத்தில் கையை விட்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்பட்ட வலிதான் டொனால்ட் ட்ரம்பிற்கு இப்பொழுது ஏற்பட்டு பிரான்சிய அதிபரை இவ்வளவு தரங்கட்ட முறையில் கேலி செய்கின்ற இடத்திற்கு அவர் சென்றும் இருக்கின்றார். இது மாத்திரம் அல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சு குறித்து அது ஒரு ஆணவ பேச்சு என்று பல தரப்புகளில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.